ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் ஃபேண்ட், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் ஃபேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரிக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு. புதுச்சேரி அனைத்து காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பு. வீராம்பட்டினம் செங்கழிநீர் அம்மன் கோவிலில் தெப்போற்சவம் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து லாஸ்பேட்டையில் தீப்பந்த ஊர்வலம். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரிக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற தியாகிகள் கௌரவ விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் புதுவை அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக கூறினார். புதிதாக விண்ணப்பித்த 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என கூறிய அவர், விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு மாத ஓய்வூதியம் 12,000 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதுவும் அடுத்த மாதம் மூலம் வழங்கப்படும் என்றார். தியாகிகளுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் அரசுக்கு முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும் எந்த திட்டமாக இருந்தாலும் ஆளுநரின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதால் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அப்போதுதான் நாம் முழுமையான சுதந்திரம் பெற்ற எண்ணம் வரும் என்றும் கூறிய அவர், ஆளும் அரசுக்கு அதிகாரம் இருந்தால் கோப்புகளுக்கு உடனுக்குடன் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு பணிகள் விரைவாக செய்து முடிக்கப்படும் என்றார். டெல்லி சென்று பிரதமர், உள்துறை அமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றும் தற்போது மாநில அந்தஸ்து பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாக முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். அதே மாதிரி உங்களுக்கு தியாக பெருமக்களுக்கு நாம் ஓய்வு உயர்த்தி அந்த பென்ஷன் உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. 12,000 15,000 உயர்த்தி கொடுக்கப்படும் என்று அறிவித்தோம். அது அந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாதம் உங்களுக்கு 15,000 ஓய்வூதியம் கிடைக்கும். நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி நமக்கு பல தடைகள் உண்டு. சுதந்திரத்தை நம்முடைய நாடு பெற்றிருந்தாலும் 79 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற ஆண்டாக இருந்தாலும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனி அதிகாரம், தனி மாநில அந்தஸ்து நமக்கு வேண்டும். இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கின்றது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இது மாநில அந்தஸ்தாக நமக்கு அதிகாரம் உள்ள மாநிலமாக நாம் திகழ வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ற அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்கலாம், எதற்கெடுத்தாலும் நம்முடைய ஆளுநருடைய ஒப்புதல் வேண்டும், கட்டாயம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது மாற வேண்டும். நமக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதைத்தான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான சுதந்திரம் நம்ம பெற்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் இன்னும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்த முடியும். புதுச்சேரி அனைத்து காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது புகார்களை காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்கள் மன்றம் என்ற பெயரில் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலும், கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் பக்தவச்சலம் தலைமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது புகார்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிட்ட திருடு போன 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 செல்போன்களை கண்டுபிடித்து அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர்.
இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 37 பெண்கள் உட்பட 179 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்தம் 51 புகார்கள் பெறப்பெற்றன. அதில் 28 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தெப்போற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டின் ஆடி பெருவிழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் தெப்போற்சவம் சனிக்கிழமை இரவு சிறப்பாக நடைபெற்றது. தெப்போற்சவத்தை முன்னிட்டு குளக்கரையில் ஏராளமான பக்தர்கள் படைசூழ அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் உலா வந்ததை அனைவரும் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி பெருவிழாவை நிறைவு செய்யும் விதமாக மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் லாஸ்பேட்டையில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாநில மாவட்ட தொகுதி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் கொக்குபாத் சந்திப்பில் துவங்கி ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் வந்து முடிவடைந்தது. புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற தியாகிகள் கௌரவிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விடுதலை போராட்ட வீரர்களை கௌரவித்தார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி தியாகிகள் கௌரவிப்பு விழா கம்பன் கலையரங்கில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு இனிப்புகள், பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் தியாகிகளுக்கு உயர்த்தி அறிவித்த ஓய்வூதியத்திற்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு சார்பு செயலர் கிரண், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ், துறை அதிகாரிகள், தியாகிகள் மற்றும் குடும்பத்தார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில திமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 92வது பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முத்தமிழறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கியவரும் மிகச்சிறந்த பொருளாதார மேதையாக விளங்கிய மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 92வது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. லப்போர்த் வீதியில் உள்ள புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளருமான சிவா தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பொறியியல் கல்லூரிகளில் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக் மூலம் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. நிலையில் டிப்ளமோ படிப்பில் தனித்தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு புதிதாக விண்ணப்பிக்கும் வகையில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.centacpuducherry.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9275 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் புதுச்சேரிக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு பேச்சு.
புதுச்சேரி அனைத்து காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சி. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பு. வீராம்பட்டினம் செங்கழிநீர் அம்மன் கோவிலில் தெப்போற்சவம் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து லாஸ்பேட்டையில் தீப்பந்த ஊர்வலம். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் பலர் பங்கேற்பு. இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. மீண்டும் ஏஎம்என் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.